ஐஸ்கிரீம் விக்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்க எல்லாம் ஒரு பேமணி எப்படி மொச்சி பாத்துக்கறா பாத்தியா? அம்மா கண்டிப்பா இது அப்பாவோட வேலையா தான் இருக்கும். டேய் அம்மா தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டாரு. அவரு ஏகபத்தினி வரதே. என்ன பிகர் என்ன பீஸ் இதென்ன ஐஸ் இதெல்லவோ ஐஸ். தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா அவரை விட்டு பிரிந்து 2 வருடங்களாக தனியாக வாழ்ந்து வரும் நிலையில் அவர் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். உனக்கு எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணுதான். அவதான் ரெடியா இருக்கலாமே. என் சக்கலத்து முண்டை. அன்னைக்கு போனோம் அம்மா பஞ்சாமிரத கொடுக்க சொன்னாங்க. திருப்பதிக்கு போனோம் அம்மா லட்டு கொடுக்க சொன்னாங்க. திருச்செந்தூருக்கு போனோம் அம்மா துண்ணூறு கொடுக்க சொன்னாங்க. அப்படி அவ அடிக்கடி வரும்போதே அவளை வகுத்திருக்கணும். நான் இப்படி ஒரு வெகுளியா இருந்திருப்பேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடிகை ஒருவருடன் தொடர்பில் இருந்ததால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் என்றும் சங்கீதா தரப்பில் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்தது, 2 ஆண்டுகளாக தன்னை கவனித்துக் கொள்ளாதது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சங்கீதா தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அதாவது இந்த மனுவில் அவர் விவாகரத்து கோரியது மட்டுமல்லாமல் ஜீவனாம்சம் கேட்டும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாய கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்டகாய கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை அடித்து கொடுமைப்படுத்தி துன்புறுத்தியதாகவும் சங்கீதா விஜயின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். செருப்பால அடிப்போனே, செருப்பாலே அடிப்பேன். பொறுக்கி கம்மு நாட்டி நாய. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. என்னைய கூட்டி போய் தவிக்க போறீங்களா? ஐயா விட்டுருங்க. இப்ப ஆதவ சொல்றாரு, எதுக்காக விஜய் நாளைக்கு அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா, அவர் எப்படி வாழ்றாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பெரிய வாழ வைக்கணுமா? எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐடியா பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்துக்கும் நாளைக்கு ரோல்ஸ் ரைஸ் கார் கொடுப்பியா? எல்லாத்துக்கும் ஈஸியாக பங்களா கொடுப்பியா? இல்லை எல்லாத்துக்கும் த்ரிஷா கொடுப்பியா? எங்க அண்ணாவுக்கு அப்புறம் விஜய் அண்ணாவுக்கு அப்புறம் திருச்சாணி தான். எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கான இடத்துக்கு வந்தாங்களோ அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்களுக்கு அப்புறம் திருச்சா அண்ணி தான் அந்த ஆட்சிக்கான இவ்வளவு ஒத்துமைகள் இருக்கு. எடுத்து அடிக்கிற அடியில ஊர் எல்லையை தாண்டி ஓடிடணும். ஒரு விஷயம், எம்ஜிஆரே ஒரு ஆண்மை இல்லாம போயிட்டாரு. ரொம்ப வாடுறானே. மாடலிங்ல இருந்து பாப்புலரா இருந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் மூவிஸ்ல இருந்துட்டு இருக்கீங்க, இப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகுறேன். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. நீங்க இந்த பொண்ணு வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னு விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ-ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தானே சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளிய போங்கடா நாய்களா. சாதாரண ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகி இருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேங்க சொல்றான்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால் அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்கில் சாப்பிட்றது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்னு தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. இங்கே சினிமா துறை வைத்தே ஆட்சிக்கு வருகிறார்கள், நடித்ததை வச்சே ஆட்சிக்கு வருகிறார்கள், ஆட்சியே நடிப்பாக மாற்றுகிறார்கள். அது வரக்கூடாது. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். அது ஒரு ஆபத்தானது. நாடகத்தை பார்த்துவிட்டு இதுதான் உண்மை என்று வரக்கூடாது. அந்த நிலைமை தமிழகத்தை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆபத்தான நிலை. எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நேத்து நல்ல கண்ணை பார்த்தவரு 41 பேர் கருவுல செத்தாரு. நேத்தி வந்தாருல்ல,
நேற்று வந்து இறுதி அஞ்சலி மரதா செலுத்திட்டு போனார்ல, பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அப்போ 41 பேர் உயிர்னா சார், அப்போ ஏழை தான் சார். அவங்களையும் பார்த்துட்டு போகலாம் தான் சார். என்னோட கேள்வி அதுதான். களத்துல வந்து யார் இருக்கிறாங்க அவங்க தான் சார். சிம்பிள். மாற்றம் இருக்குமா, இம்பாக்ட் இருக்குமா, இருக்காதா? சிம்பிள், ஒன் வேர்ட்ல. புதுசா வந்ததுக்கு இருக்காது சார் வாய்ப்பு. 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வத்தை ஆற தழுவி வரவேற்ற மு.க. ஸ்டாலின் திமுக கரைத்துண்டு அணிவித்து ஓ. பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றார். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. முன்னாள் முதல்வரையே திமுகவிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் அமைச்சர்? கொம்மா கோத்தாவென்று வாய்க்கு வந்தபடி மிக கேவலமாக பேசுகிறார்கள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எடுத்த முடிவு நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதோ அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? சொல்றேன்ப்பா. இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்கிறார். ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையை ஆகி போயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதனுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? புரியல. அறிவு இருக்கா இல்லையா? இப்படிதான் ஆரம்பிக்கிறத? ஆமா, பின்ன 50 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞான உதயம் வருதோ? அந்த கொட்டாய போறத பந்தல் போடுறத முன்னாடியே பண்ணிருந்தா, செப்டம்பர் மாசத்துல இருந்தே நீங்க பண்ணிருந்தா 50 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல. இப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் உரைச்சுதோ? இதுக்கு முன்னாடி 5 அறிவுல இருந்தீங்களா? ஹலோ, என்னது? அதுக்கு அந்தாலே பரவாயில்ல உங்களுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இருங்க பாய், ரெடியா மாமே? Our state of Tamil Nadu is the best example of unity. நீங்க எல்லா religion, எல்லா faith, எல்லா creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். பிரச்சனையா? ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள்.
ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு எப்ப வந்து என்ன பண்ணு நான் சொல்றேன். என்னடா என் காதலி தள்ளிட்டு வந்தான். என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? இது தர்மமாடா? சோறு போட்டு இடத்துல சுரண்டி வச்சிட்டியாடா? பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். கரெக்ட், நியாயமான பேச்சு. பேட்டி சம்பந்தமா பெண்கள் அமைப்புகள் நிறைய பல்வேறு தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க சார். வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து எந்த இடத்துல இல்ல, ஆனா என்னவோ திடீர்னு பெண்களுக்கு அப்படியே அவமானம் நடந்துட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ஊதி 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 பெருசு பண்ண பாக்குறாங்க. அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. நீங்க ஒரு மகளிரா இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எங்களை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி, மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர். பெண்களுக்கெல்லாம் நாங்க எல்லாருமே பெண்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கோம். நிச்சயமா அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர். அதான் சும்மா அமுகு டுமுகு அமால் டுமால். பாஜக மாநிலம் நயினார் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு அதை எப்படி வலுக்கும் கண்டனங்கள் தொடர்ச்சியாக. அது அவங்க அரசியல், அது என்ன அரசியல்? கரெக்டா சொல்றானே. விஜய் அவர்களை பார்த்து ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? விஜய் ஐ லவ் யூ, விஜய் ஐ லவ் யூ. இப்படி பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். நாம எவ்வளவு நல்லவங்கன்னு நமக்கு தெரியாது சார், மத்தவங்களுக்கு தான் தெரியும். நாம எவ்வளவு கெட்டவங்க நமக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.